நம்முடைய வேத புத்தகத்திலே உன்னத பாட்டு என்று சொல்லி ஒரு அழகான புஸ்தகம் உண்டு. ஆனால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. சொல்ல போனால் அதனுடைய ஆழத்தை நிறைய பேர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடிதான் அந்த புஸ்தகத்தை பெரும்பாலும் நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை படிச்ச ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அது என்னமோ வேற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி நினைப்பாங்க. சிலர் அதை பேசிக்கே தெரியாதவர்கள் தங்க வீட்டுல பிள்ளைகள் அதை படிக்க கூடாதுன்னு சொல்ற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது ஒரு அழகான புஸ்தகம், ஆழமான புஸ்தகம். ஆண்டவருக்கும் சபைக்கும் நடுவில் இருக்கிற ஐக்கியத்தை அழகாய் காண்பிக்கிற ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். அத பைபிள் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதம், அதாவது புஸ்தகங்கள் ஆதி ஆகமத்துல வெளிப்படுதல் வரைக்கும் இந்த அரேஞ்சிங் அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க பாருங்க. இதற்கு அடுத்து இந்த புஸ்தகம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை கருத்து சிலர் சொல்லுவாங்க எப்படின்னா, நீதிமொழிகள், பிரசங்கி, அப்புறம் உன்னத பாட்டு, இல்லையா? இது ஒரு வரிசையில வருது பாருங்க. இப்போ நீதிமொழிகள் நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டும். அனுதின வாழ்க்கையில வருகிற பாவங்கள், குறைவுகள், நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தை படிச்சா நமக்கு நிறைய வெளியரங்கமாய் குறைகள், பாவங்கள் சுட்டி காட்டப்படும். அந்த சுட்டி காட்டப்படும் போது அதை உணர்ந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு புரியும், இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நாம் காண்கிறது எல்லாமே அனித்தியமானது என்கிற ஒரு உண்மை புரியும். அதுதான் மாயை மாயை என்று அடுத்தது பிரசங்கி. உன்னத நீதிமொழிகளை உண்மையாய் உணர்ந்து ஒப்பு கொடுத்துட்டான்னா அவன் இந்த உலகத்தின் மேல் பற்றுதல் இல்லாமல் அவன் மாயை என்று, உலக மாயை என்பதை உணர்ந்து கொள்வான். அதான் பிரசங்கியின் புஸ்தகம். இப்படி ஒருவன் இந்த உலகத்தை மாயை என்று ஒருத்தன் புரிந்து கொண்டால் அதற்கு பிறகுதான் அவனுக்கு ஆண்டவரோடு ஒரு உன்னதமான ஒரு உறவு ஏற்படும். உலகத்தோடு உறவு வைத்துக் கொண்டு ஆண்டவரோடு உறவு வைக்கிறது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இல்ல. ரெண்டையும் ஒரே நேரத்தில் வைக்க முடியாது. அப்ப இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரோடு உன்னதரோடு ஒரு உறவு, ஆழமான உறவுக்குள்ள வர முடியும். அதான் உன்னத பாட்டு. அதான் அப்படி ஆர்டர், அதனால அப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசி என்ற காலத்துல எங்கள் போதகர் நிறைய பைபிள் ஸ்டடி எடுத்திருக்காரு நிறைய வருஷம். நான் விசுவாசியா இருந்த பொழுது இந்த உன்னத பாட்டிலிருந்து நான் நிறைய செய்தி கேட்டிருக்கிறேன். பின்பு அதே சபையில கர்த்தர் என்னை உதவி ஊழியராய் கொண்டு வந்த பொழுது அதே உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நிறைய பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அப்ப பார்க்கும்போது இதனுடைய ஆழத்தை நிறைய புரிந்து கொள்ள முடியும். அதை கவனித்து படித்தால் அவருடைய ரகசியம் புரியும். அதனால ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம், தியானிச்சோம். அதுக்கு அடுத்த வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உன்னத பாட்டின் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை ஏற்கனவே ஒரு தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறையின் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே ஒரு தடவை தியானிச்சு சில மாதங்களுக்கு முன்பாக. இன்னைக்கு அதுக்கு அடுத்த வசனத்தை நான் தியானிக்க போறோம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இங்கே பார்க்கும் பொழுது நேசராகிய ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், திராட்சை தோட்டங்கள், ஒரு தோட்டம் கிடையாது, தோட்டங்கள். இந்த திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கும். திராட்சை தோட்டங்கள் உலகம் முழுவதிலும் கர்த்தர் ஏராளமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகள், அடுத்தது சிறு நரிகள். குடிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. இது ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு காரியம்.
திராட்சை தோட்டம் என்பது சபை என்று சொன்னேன். உலகம் முழுவதிலும் கர்த்தர் ஏராளமான திராட்சை தோட்டங்கள், அதனால திராட்சை தோட்டங்கள் என்று இருக்கிறது. உலகம் முழுவதிலும் ஏராளமான திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறதான சிறு நரிகள் இருக்கிறது, குடி நரிகள் இருக்கிறது. இது எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அந்த தோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த தோட்டங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த தோட்டங்களுக்குள்ளேயே குழி தோண்டி உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும். சில பிராணிகள் பாத்தீங்கன்னா குழி தோண்டி வாழும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கீரிகள் இல்லையா, கீரின்னு சொல்றாங்க, அந்த மங்கூஸ், அது பாத்தீங்கன்னா குழி தோண்டி மண்ணுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கும். அதே போல இந்த நரிகளும் கூட பாத்தீங்கன்னா பலவிதமான நரிகள் இருக்கிறது. அதுல சில நரிகள் சிறு நரிகள், குடி நரிகள், இது பூமிக்குள்ளே குழி தோண்டி அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும். இது திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும், உள்ள குழி தோண்டி வாழ்ந்துட்டு இருக்கும். இது என்ன செய்கிறதாம், அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு, உள்ளே குழி தோண்டி உள்ளே வாழ்ந்து கொண்டு அந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இது வெளியில உள்ளே வாழ்ந்து கொண்டு அந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. எதை கெடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்தும் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, பூவும் பிஞ்சும் விட்டு இருக்கிறதான ஒரு பருவம் திராட்சை தோட்டத்தில். அப்படின்னா பூவும் பிஞ்சும் என்பது இளம் விசுவாசிகளை குறிக்கும். பூவை போல பிஞ்சை போல இருக்கிற இளம் விசுவாசிகள். இப்ப இந்த இளம் விசுவாசிகளாய் இருக்கிறதான பூவையும் பிஞ்சையும் இந்த குழி நரிகளும் சிறு நரிகளும் என்ன செய்கிறது, அதை உதிர்த்து விடுகிறது. அந்த பூவும் பிஞ்சும் அது வளர்ந்து நல்ல திராட்சை பழங்களாய் வராதபடிக்கு அதை கெடுத்து விடுகிறது. அதனாலே அந்த நேரத்துல அது பெருசா தெரியாது. ஆனா பலர் கொடுக்க வேண்டிய அந்த சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா தோட்டத்துல பழங்களே இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பூவாக இருக்கும் பொழுதே, பிஞ்சாக இருக்கும் பொழுதே இந்த கொடி நரிகளும் சிறு நரிகளும் அந்த பூக்களை உதிர்த்து விடுகிறது. அந்த பிஞ்சுகளை கடித்து போட்டு விடுகிறது. அதனாலே பழங்கள் இல்லாமல், சீசன் நேரத்துல பழம் இல்லாமல் போக செய்து விடுகிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொடி நரிகளையும் இந்த சிறு நரிகளை நமக்கு பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க, அதை பிடிச்சிருங்க. இல்லைன்னா இது கனி கொடுக்க வேண்டிய காலத்தில் தோட்டத்தில் கனி கொடுக்காதபடிக்கு இவைகள் திராட்சை தோட்டங்களை கெடுத்து விடும், பலன் கொடுக்காமல் செய்துவிடும், நல்ல கனி கொடுக்காதபடி செய்துவிடும். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இந்த வசனம் உண்மையிலேயே ஒவ்வொரு சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா சபைகளுக்காக இந்த நாட்களில நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா அதே நேரத்திலே அந்த ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்றார், சபையில தான் கொண்டு வர்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லிதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர்றார். அப்ப அது பூவா வருது, பிஞ்சா அது வளருது. அந்த நேரத்துல அது கெடுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு அது கனி கொடுக்க முடியாமல் அது கனியாய் மாறாதபடிக்கு அது அழிந்து விடுகிறது. இளம் விசுவாசிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளில் சொல்லுகிறேன், பூவும் பிஞ்சும் திராட்சை தோட்டங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் கொண்டு வரார், ரட்சிக்கப்படுகிறவர்களை சபைக்குள் கொண்டு வருகிறார். அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அவைகள் நல்ல கனிகளாய் மாற வேண்டும் என்றால், இந்த கொடி நரிகளையும் இந்த சிறு நரிகளையும் பிடிக்க வேண்டும். அது விட்டுறக்கூடாது, அது பிடிச்சிடணும். அதுதான் சபைக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது நான் என்றும் இல்லாத அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்த இத்தனை வருஷங்களிலே நான் பார்த்த விதத்துல நான் பார்க்கிறேன். என்றும் இல்லாத அளவுக்கு திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடி நரிகளும் சிறு நரிகளும் இந்த நாட்களிலே ஏராளம் பெருகி இருக்கு. உலகம் முழுவதிலும் சொல்றேன், இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுவதிலும் சொல்றேன். இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடி நரிகளும் சிறு நரிகளும் உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களிலும் சபைகளிலே வளர்ந்து ஏராளம் பெருகி இருக்கிறது. இதை கவனிக்கணும். இதை யார், தோட்டக்காரன் தான் கவனிக்கணும். தோட்டக்காரன் கவனிச்சு இந்த கொடி நரி சிறு நரிகளையும் பிடிக்கணும். இல்லைன்னா அந்த திராட்சை தோட்டம் வீணா போயிடும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் இது. அப்போ இந்த திராட்சை தோட்டங்களை குறித்திருக்கிற விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நான் விசுவாசியா இருந்த காலத்திலிருந்து நான் நிறைய பார்த்திருக்கிறேன்.
இப்பொழுது சொல்ல போனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு ஏராளமான கள்ள உபதேசங்கள், இன்னைக்கு பிசாசு பலரை எழுப்பி கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து வசனத்தின் தெளிவில்லாத இளம் விசுவாசிகளை வஞ்சித்து விடுகிறான். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தவறான விதத்துல நடத்தப்படுகிற சில ஊழியர்கள் என்ற பெயரில் இருந்து கூட தவறாய் நடத்தப்படுகிற நபர்கள் மூலமாக வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க. இளம் வயது உள்ளவர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா அந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் தவறான இந்த நபர்களுடைய ஆலோசனையினாலும் உபதேசத்தினாலும் இவருடைய கவர்ச்சிகளினாலும் இழுக்கப்பட்டு ஆத்ம பாரத்தையும் ஜெப வாஞ்சைகளையும் கர்த்தருக்குரிய தேவ சித்தத்திலே நடக்க வேண்டிய காரியங்களையும் இழந்து விடுகிறார்கள். அதுல தப்பி பிழைச்சு வர்றவங்க தான் கனிகளாய் மாறுறாங்க. அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு வர்றவங்க தான் கனிகளாய் மாறுறாங்க. பெரும்பாலானவர்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கும் பொழுதே இந்த குழி நரிகளாலும் சிறு நரிகளாலும் இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கனியாக மாறாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுகிறது. இதுக்காக ஜெபிக்கணும். இந்த நாட்களில் இன்னைக்கு ஏராளமான தவறான ஊழியர்கள் தவறான விதத்திலே விசுவாசிகளை இள விசுவாசிகளை வழி நடத்துகிறதான தவறான முன்னுதாரணத்தில் இன்றைக்கு நடத்துகிறதான நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களுடைய இந்த நரிகள் எல்லாம் பிடிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பிடிக்கப்பட வேண்டும். கர்த்தர் பிடிப்பார். சிலதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் வந்து பிடிச்சிட்டார். பல இடத்துல ரொம்ப வேகமாக இருந்த சில நரிகள் எல்லாத்தையும் கர்த்தர் பிடிச்சார். சிலதான் பிடிச்சிட்டார். கர்த்தர் வந்து பிடிக்க வச்சிருக்கிறாரு. இன்னும் எல்லாத்தையும் பிடிக்கணும். உலகம் முழுவதிலும் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இது மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் பிடிக்கப்படணும். இந்த புலி நரிகள், சிறு நரிகள், இவங்க வந்து வெளியில இருந்து வர மாதிரி இருக்காது. தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உள்ளதான் இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து சபைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. போதனை தான் செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் பயன்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுகிறது கவர்ச்சிகரமாய் பேசி, ஆனால் பரிசுத்தத்திலும் நீதியிலும் தேவ பக்தியிலும் விசுவாசத்திலும் தேவ சித்தத்திலும் நடக்கிறதை கெடுத்து போடுவார்கள். ரொம்ப கவனமா இருக்கும். நான் விசுவாசியா இருந்த காலத்திலிருந்து நான் நிறைய இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஆரம்பம். அப்போ வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய சபையில வந்து முதல்ல சபை ஆரம்பிக்கிறதுக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடு. போய் அங்க இருப்ப திறப்பாங்க. முதல் ஆளா நான் தான் உள்ள போவேன். உள்ள போயிட்டு இருக்கும் பொழுது அங்க சில மூத்தவர்களா இருப்பாங்க. அப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புது விசுவாசி. எது 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 நல்லது, எது கெட்டது எதுவுமே தெரியாது. எது சரி, எது தவறுன்னே தெரியாது. ஒரு நாள் அங்க இருக்கும்போது ஒரு 3 மூத்தவர்கள் எங்களோட வந்து என்ன தம்பி எப்படி இருக்கிற அப்படின்னு பேசுவாங்க. வயசுல பெரியவங்க. நான் ரொம்ப இளம் வயசு உள்ளவன். அப்ப என்ன தம்பி எப்படி இருக்கிற பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நான் படிச்சிருந்த மாணவனா தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் சீக்கிரம் போயிட்டு அவங்களும் இருந்தாங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க. என்ன தம்பி ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஆமா நான் வந்திருக்கிறேன் பிரதர் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னேன். சரி இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போறோம். நீங்க எங்களோட வாங்க அப்படின்னாங்க. சரி எனக்கு ஒண்ணும் புரியல. இது எது சரி தவறுன்னு தெரியல. சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இவ்வளவு கூப்பிடுறாங்க. நான் அவங்க கூட கிளம்பிட்டேன். அவங்க சைக்கிள்ல போனா நான் அவனு கூடவே என்னையும் ஏத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனாங்க. கொஞ்சம் தூரம் போனோனே ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து ஒரு சபை. அங்க இவங்க வந்து போறாங்க. போனது என்னையும் கூட கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. என்னையும் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, அவர்கள் அந்த ஆராதனை பண்றாங்க. என்ன நான் நல்ல வசனம் படிப்பேன். அதனால வந்து என்கிட்ட அவங்க என்ன வசனம் படிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் வசனத்துல படிக்கிறேன். ஆராதனை நடந்தது முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி போனோம் இன்னைக்கு இவங்களோட போனோம் வந்தோம். முடிச்சு இந்த ஆராதனைக்கு என்னுடைய என்னுடைய சபை ஆராதனை முடிகிற நேரத்துல கரெக்டா கொண்டு வந்து வாசல்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. நான் வந்து ஆராதனை இங்க முடியிற நேரம் கரெக்ட் நான் மடமன் மேல வந்தேன். வந்து எனக்கு எதுவுமே தப்பு எதுவும் கரெக்ட்ன்னு தெரியல. அப்புறம் வந்து கூட்டத்துல உட்கார்ந்துட்டேன். முடிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், பண்ணிட்டு போவோம். அப்போ நானும் போய் பாஸ்டர்ட்ட ஜெபிக்க போறேன். அப்ப பாஸ்டர் என்ன இன்னைக்கு உன்ன பார்க்க முடியலையே! இப்பதான் வரியா? எங்க உன்ன பார்க்க முடியலையே! அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன். இந்த மாரி இவங்க தான் என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க. நான் கூட போயிட்டு வந்தேன். அப்படியே ஒரு மனசு அப்படியே வேதனைப்பட்டாரு. உடனே என் தலையில கை வச்சுட்டு அவர் ஜெபிச்சாரு. ஒரு ஜெபம் இன்னைக்கு கூட எனக்கு அந்த ஜெபம் ஞாபகம் இருக்கு. ஆண்டவரே! இப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களே ஆண்டவரே! இந்த அருமையான தம் பிள்ளைய இந்த தம்பிய வந்து வழி விலக செய்றாங்களே! இப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்களே ஆண்டவரே! இவங்களெல்லாம் திருத்துங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு, இந்த பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபிச்சார்.
ஜெபிச்சப்ப எனக்கு புத்தி சொன்னார். தம்பி இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டானுங்க. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருப்பானுங்க. இவங்களோடலாம் நீ வந்து போகாத, உன்னுடைய விசுவாசத்துக்கு எடுத்து விட்டுருவானுங்க என்று சொல்லி அவர் எனக்கு புத்தி சொன்னார். அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ இது தப்பு போல இருக்கு அப்படின்னு எனக்கு அது சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் அது தப்புன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன். ஓஹோ இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் கொடி நரிகள், சிறு நரிகள். அதன் பிறகு நான் சபையில வளர்ந்து விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கும் சில நேரத்துல பார்ப்பேன். இன்னொரு இடத்துல வரும்போது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் எல்லாம் இருப்பாங்க, வந்து நிறைய ஒரு சில வயசுல பெரியவங்க இருப்பாங்க, இருந்துகிட்டு ஏதாவது வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க. போற வழி பிடிச்சி நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆராதனைக்கு இவங்களும் உள்ள போய் உட்கார்ந்து வசனம் கேட்க மாட்டாங்க, இவங்களும் ஆராதிக்க மாட்டாங்க, போறவங்களே விட மாட்டாங்க, பிடிச்சி நிக்க வச்சு பேசி அவங்க நேரத்தையும் எடுத்து இப்படி பண்ணுவாங்க. இது நல்லா பார்த்துருக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? இவங்களும் ஆராதிக்கிறது இல்லை, உள்ள போய் ஆராதிக்கிறது இல்லை, போற மொழியும் நிக்க வச்சு பேசி கெடுக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க? நம்மளெல்லாம் பார்த்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை வீணாகவே போச்சு. அவங்க வாழ்க்கையில அவங்க கர்த்தருக்குள்ளே எதுவுமே இல்லை. இவங்களும் கர்த்தருக்கு பிரயோஜனமா இல்லை, மத்தவங்களுக்கு இடர்கள் உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களாம் அது மாதிரி ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் நான் வளர்ந்த விசுவாசிய வளர்ந்த காலத்துல இது மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன். அப்ப இது போல இருக்கிறவர்கள் இதெல்லாம் தான் கொடி நதிகள், இதெல்லாம் தான் சிறு நதிகள். இன்னைக்கு வந்து இது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு உபதேசத்தை விகற்பமாய் போதிக்கிறதான நபர்களும் நிறைய பேர் பிசாசு எழுப்பி விட்டிருக்கிறார். இவர்களும் இளம் விசுவாசிகளை தேவ பக்தியிலும் ஜபத்திலும் ஒப்பு கொடுத்தலிலும் ஊழியத்திலும் இவர்கள் வந்து ஈடுபடுவதற்கு விரோதமாய் காரியங்களை பேசி நடத்தி கவர்ச்சிகரமான சில காரியங்களை காண்பித்து இளம் வயதுள்ளவர்களை திசை திருப்பி இன்றைக்கு ஆத்தும பாரத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டிய இளம் விசுவாசிகள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறவர்களை கெடுத்து போடுகிறார்கள். இவர்களும் வளருவதில்லை, வளருகிறவர்களை விடுவதில்லை. அப்ப இந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிறதை கெடுக்கிற குழி நதிகள், சிறு நதிகள் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஏராளமான சபைகளிலே, எல்லா சபைகளிலும் இது போல இந்த குழி நதிகள், சிறு நதிகள் உள்ளேயே உட்கார்ந்து குழிக்குள் இருந்து கொண்டு அவைகள் தோட்டங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் பிடிங்கிற, பிடிங்க, இந்த குழி நதிகளை, சிறு நதிகளை பிடிங்க. ஜெபத்திலே இவைகள் எல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும், இவைகளுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு இதனால பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சபை எவ்வளவு தூரம் கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சித்து கர்த்தர் சபைகளை கொண்டு வருகிறார். ஆனால் இந்த குழி நரிகளும் இந்த சிறு நரிகளும் அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமாக்களை கர்த்தருடைய தரிசனத்துக்குள் வர முடியாதபடி கெடுத்து விடுகிறது. அதனால இந்த நாட்களில் இதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஜெபக்குறி. ஏன்னா ரட்சிக்கப்படுறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ தரிசனத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பதான் அவர்கள் கர்த்தருக்கு என்று கனி கொடுத்து தேவ ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். இவர்கள் மூலமாக இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதனாலே திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நதிகளையும் சிறு நதிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். இப்ப நான் சொல்றது வந்து ஒரு ஜெப குறிப்பு. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து இளம் விசுவாசிகளை, உலகம் முழுவதிலும் இருக்கிற இளம் விசுவாசிகள் ரட்சிக்கப்படுகிறவர்களை நாம் ஜெபத்தினாலே பாதுகாக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடி நதிகளையும் சிறு நதிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே என்று எங்கள் ஆண்டவர் நேசர் எவ்வளவு வேதனைப்படுகிறீங்க அப்பா. தேவரீர் இந்த நாளிலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஏராளமான இளம் விசுவாசிகள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கெடுக்கும்படி கள்ள உபதேசத்தினாலும் தவறான மாறுபாடான சாட்சியினாலும் வேண்டாத காரியங்களை பேசி தரிசனத்தை கெடுக்கிறதான ஆண்டவரே, இந்த குழி நரிகள் சிறு நரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடிக்கப்படுவதாக. இவர்களுக்கு கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகள் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறோம். தேவரீர் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.